பிரைஸ் த லார்ட். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. சங்கீதம் 18:46. இன்றைக்கி கார கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. நான் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன். அது எங்கள் அம்மா செய்வாங்க, நாங்கள் இதை விரும்பி சாப்பிடுவோம். இப்போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அரிசி ஊற போட்டேங்க. ரேஷன் அரிசி, பச்சரிசி ஒரு 2 டம்ளர் போட்டு, புழுங்கரிசி 1 டம்ளர் ஊற வச்சுருக்காங்க. அதை ஒரு 3 தடவை கழுவிட்டேன். ஊறினதுக்கப்புறம் 3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை பொடி பொடியாக அரிஞ்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதையும் பொடி பொடியாக வெட்டி வைக்கிறேன். இந்த கார கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி செய்தால் தான் எங்களுக்கும் பிடிக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, பக்கத்து வீட்டில் எல்லாமே அந்த அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நான் இப்போ செய்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்க. வடைச்சட்டி வச்சாச்சு. நல்ல கனமான, அது இண்டாலியன்னு சொல்லுவாங்க, அந்த வடைச்சட்டி தாங்க. அதுதான் மாவு வணக்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த 3 டம்ளர் அரிசிங்கிறது என்னுடைய டம்ளரில் 1/2 கிலோ இருக்கும், கரெக்டாக 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோ மாவுக்கானது தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகுலாம் போடலை. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது முதல்ல போடுறேங்க. அது கொஞ்சம் கலர் மாறும் பொழுது வெங்காயம் போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறேங்க. இப்போ அது கொஞ்சம் நேரம் வணங்கணும். சிம்மில் அதை வச்சுக்கணும். கொஞ்சம் கரிஞ்சிடாமல் பார்த்து மெதுவாக வணக்கணும். அடுத்தது தேங்காய். இந்த தேங்காய் போட்டாக்கா கொஞ்சம் நேரத்தில் மணம் வர ஆரம்பிக்கும். தேங்காய் வணங்கிருச்சுனாலே அது ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்துச்சுன்னா தேங்காய் வணங்கிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வணக்கிடணும். இப்போ மிளகா ஒன்று தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா கடி வெட்டுச்சுன்னா தம்பி ஆய் ஓய்ம்பா, அதனால் ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். இப்போ மிளகா பொடி போடுறேங்க. வேறு எதுவும் அடிஷ்னல் பொருள் எதுவும் போடலை. மிளகா பொடி போட்டுறேன். இப்போ சிம் பண்ணிவிட்டு மாவு கழுவி வச்சுருக்க அரிசியை மாவு ஆட்ட போகிறேன் பக்கத்தில் மிக்சியில். அது 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான உப்பு ஆட்டும்போதே ஜாரில் போடுறேங்க. இந்த கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி எங்கள் அம்மா ஆட்டுவாங்க அப்படின்னா, குறையாக தான் ஆட்டி எடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் இடியாப்ப மாவில் கொழுக்கட்டை செய்வாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்கிறதில்ல, வலுவலுன்னு இருக்கும். குறையாக ஆட்டி நம்ம அதை செய்யும் பொழுது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லாவே குறையாக, அதுக்கு ரொம்பவும் இல்லை, அதுக்கு ஒரு பதம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் ஆட்டி ஊற்றுவேன். ஆப்பத்துக்கு இதை விட கொஞ்சம் நைஸாக, இடியாப்பத்துக்கு ரொம்பவுமே நைஸாக ஆட்டுவோம். இந்த மாதிரி 3 விதமாக அரைச்சிக்கணும் மாவு. இடியாப்பத்துக்கு பொடி மாவு தான், இந்த ஆப்பத்துக்கு கொஞ்சம் குறையாக ஆட்டி எடுப்போம். இப்போ கொழுக்கட்டைக்கு நல்லாவே குறையாக ஆட்டி எடுத்தாச்சு. அதெல்லாம் போட்டு சிம்லேயே அப்படியே மீடியம்லேயே வச்சு நல்லா வணக்கியாச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இறக்கி வச்சிடலாங்க. சூடு ஆறிடுச்சு. நீ இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சு ஒவ்வொன்றா பிடிச்சி வைக்க வேண்டியது தாங்க. கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்கணும். எங்கள் அம்மா செய்யும் பொழுது நான் பக்கத்துலேயே இருந்து பார்ப்பேன். சின்ன பொண்ணாக இருக்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு மிளகாப்பொடி போட்டிருக்கேன், சிகப்பாக இருக்குது. எங்கள் அம்மா மிளகாப்பொடி போட மாட்டாங்க, பச்சை மிளகா தான் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தேங்காய் சட்னி பண்ணி கொடுப்பாங்க. சாம்பார் இருந்தால் சாம்பாரும் கொடுப்பாங்க. நம்ம தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அவங்க பண்ணது.
அவங்களவே நினச்சிட்டு அப்படியே செய்யறேங்க. அந்த டேஸ்ட் ஆனால் வந்துச்சா என்னமோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குதான்ட்டு. எங்கள் அம்மாவுடைய இது வரலைங்க. அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாலும் அந்த ஒரு டேஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட்டு வந்து இருக்கிறதில்ல. கொழுக்கட்டைனாலே அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் வரும். அது அவங்கக்கிட்ட சாப்பிட்டதோட சரிங்க. இன்ன வரையிலும் அந்த டேஸ்ட்டில் வந்து வேறு யார் செஞ்சதும் சாப்பிட கிடைக்கல. அதெல்லாம் அவ்வளோதாங்க. இனிமேலும் கிடைக்க போகிறதில்ல. அவங்களோட எல்லாம் முடிஞ்சது, பாட்டி அம்மா அவங்கெல்லாம். சரி, நம்மளுக்கு எப்படி வருதோ அப்படியே செஞ்சு சாப்பிடுவோம். இப்போது இந்த மாதிரி செஞ்சதில் ஒரு 2 அடைசல் வந்துச்சுங்க. முதல்ல ஒரு தட்டம், இப்போ ஒரு தட்டம் சரியாக போச்சு. நாங்கள் சாப்பிட்டு மீதி இருந்தால் தம்பி நாளைக்கு காலேஜுக்கு எடுத்துகிட்டும் போவான். ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் காலையில் சூடு பண்ணி எடுத்துகிட்டு போவான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுப்பான். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் பண்ணுறதுக்கு மாவு, இட்லி மாவு எல்லாம் தோசை மாவெல்லாம் இல்லைன்னா தீர்ந்து போச்சுன்னா இந்த கொழுக்கட்டை நான் அடிக்கடி செய்வேன். விசேஷத்துக்கு மட்டும் இல்லாமல் இது அடிக்கடி செய்வேங்க. தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பிடிக்கலன்னால இது வரைக்கும் ஒன்றும் சொன்னதில்லை. அவன் சாப்பிட்றத வச்சு தான் இதெல்லாம் அவனுக்கு நல்லா பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். நல்லா இல்லைன்னாலும் சொல்ல மாட்டான், நல்லா இருக்குதுன்னாலும் சொல்ல மாட்டான். அவன் சாப்பிட்றத வச்சு தான் கண்டுபிடிக்குவேன். பசிக்குதுன்னு கூட சொன்னதில்லை. அவன் மூஞ்சி பார்த்து தான் பசிக்குதா போல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவேன். அப்படி தாங்க, அந்த பையன் ஒன்றுமே பேச மாட்டான். ஓகேங்க, இப்போ 2 அடைசல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. நன்றி. ஆமென்.